சரி நான் ஓட்டு போட மாட்டேன். அக்கா தம்ம ஒன்று கட்டி அவன் இப்படிதான் வீரம் அம்மா ஒரு வீரம் கேஃபர்னா சீமான் கூப்பிடுடே வாடாடே ஏய் குவேங்கடா சீக்கிரம் பாடு என்ன சொல்லுங்க நான் 230 வாடா கேஃப் எடுத்துட்டு வா கேஃப் ஒண்ணா ஏய் 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 அது இல்லடா அது பத்தாயிரம்ல வாடா பிளாக் பார் வேற பிளாக் பார் ஒண்ணு கொடுத்தாச்சு 20 வாங்கிட்டீங்களா? சேலம் பச்சப்பாடி பகுதியில் வீட்டில் சட்டவிரோதமாக மதுபான பார் இயங்கி வருகிறது. இதனை தட்டி கேட்ட செய்தியாளருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறது அந்த கும்பல். அரசு மதுபான கடையே இல்லாத பகுதியில் வீட்டில் வைத்து மதுபானம் சட்டவிரோதமாக அதிகாலையிலேயே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. கையில் அரிவாளுடன் செய்தியாளர் மற்றும் கேமராமேனை அந்த கும்பல் சுற்றி வந்து மிரட்டல் விடுத்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் களத்திலிருந்து விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வினோத். அவரிடம் பேசலாம். வினோத், வணக்கம். இது குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் தற்போது வரை நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் என்ன? எத்தனை நாட்களாக இந்த சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? சேலம் மாநகர் கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில்தான் இந்த பச்சைப்பட்டி பகுதியானது அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியானது தேசிய நெடுஞ்சாலை ஓரமாகவே இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் அரசோடைய மதுபான கடைகள் எதுவும் கிடையாது. இந்த நிலையில்தான் இந்த பச்சைப்பட்டி பகுதியில் வீட்டிலேயே மதுபானங்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசால் விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநில மதுபானங்களும் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக கலப்பட மதுபானங்கள் சொல்லக்கூடிய அந்த கலப்பட மதுபானங்களும் இந்த பகுதியில் விற்பனையாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அதிகாலை முதலே இந்த பகுதியில் மது விற்பனை நடைபெறுவதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடுத்து இந்த பச்சைப்பட்டி பகுதிக்கு பார்த்தபோது இங்கு ஏராளமான நபர்கள் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வாக்குவாதம் ஈடுபட்டும் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது பச்சைப்பட்டி மெயின் ரோடாகும். இந்த பகுதியில் தான் அதிகப்படியான மது பாட்டில்கள், அதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் எப்படி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த அலமாரிகளில் வைத்து இந்த மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசால் இந்த விற்கப்படும் இந்த மதுபானத்தில் இந்த லேபிள் ஆனது ஒட்டியிருக்கும். இந்த லேபிள் ஒட்டியிருந்தால் மட்டுமே இந்த தமிழ்நாடு அரசால் விற்கப்படும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பல பாட்டில்களில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் கலப்படம் செய்து அந்த கலப்பட மதுகளும் இங்கே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் குடிமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான மதுகளும் இங்கே கிடைக்கிறது. குறிப்பாக அந்த ஒரு குவார்ட்டர் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அதிகப்படியான பியர்களும், அதாவது அந்த ஒரு டாஸ்மாக் கடையில் இல்லாத மதுக்கள் கூட இந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த பச்சைப்பட்டி பகுதியில் தான் இந்த மதுபான பியர்கள் அனைத்தும் ஒட்டுக்காக கொள்முதல் செய்யப்பட்டு அதனை விற்பனை செய்கிறாங்க. இப்ப நான் பார்க்கலாம் இங்க ஒவ்வொரு, அதாவது அந்த டாஸ்மாக் கடைக்கு எப்படி அந்த லாட்டாக அந்த மதுபானங்கள் இறங்குமோ அது போலதான் இந்த பகுதியில இறக்கி விற்பனை செஞ்சிருக்கிறார்கள். அடுத்து இந்த இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு போலவே அமைப்பு, அதாவது ஒரு குடியிருப்பு எப்படி இருக்குமோ அது போல அமைப்பு வைத்து இங்க மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. நாம உள்ள பிடிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த மதுபான பிரியர்களுக்கு தேவையான ஏற்றவாறு அனைத்து வகை மதுபானங்களும் இங்க விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பார்க்கும்போது அந்த விலை உயர்ந்த மதுபானங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வித மதுபானங்களும் இங்கு விற்பனையாக செய்யப்பட்டு வருகிறது. அதே போல உள்ளாரியே குளிர்பானம், அதாவது ஃப்ரிட்ஜ் ஒன்று வைத்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள் அனைத்து வித மதுபானங்களும் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து பல முறை இந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை அந்த கிச்சிப்பாளையம் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். அரசு விடுமுறை மற்றும் கோயில் திருவிழா என எந்த ஒரு விடுமுறை இருந்தாலும் 24 மணி நேரமும் இந்த பகுதியில் மது விற்பனை படு ஜோராக
தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை நாம் இந்த பகுதிக்கு வந்து இந்த மது விற்பனை எப்படி நடைபெறுகிறது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் கூட வேலைக்கு செல்லாமல் அந்த பணத்தை வைத்து இங்கே குடித்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரிய வந்தது. இது குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அக்கம் பக்கத்தினர், அதாவது இந்த மது விற்பனை செய்யக்கூடிய நபரின் உறவினர்கள் நம்மை வந்து மிரட்டும் தோணியில், அதாவது கையில் அருவாளுடன் சுற்றி வந்து நம்மை மிரட்டும் தோணியில் மிரட்டினார்கள். இருந்த போதும் நாங்கள் காவல்துறை வருவார்கள், வெயிட் பண்ணுங்க, நம்ம போலீஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இருந்த போதும் இந்த பகுதியில் மட்டும் இங்க மட்டும் விற்பனை செய்யல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதியில், அதாவது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மது விற்பனை நடைபெறுவதாக இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. எனவே அதாவது இப்ப நம்ம இங்க வரப்போறோம்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவித்து 30 நிமிடத்திற்கு மேலாகிறது. ஆனால் இதுவரை ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட இந்த பகுதிக்கு வந்து எந்தவித விசாரணையோ அல்லது ஆய்வோ மேற்கொள்ளவில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து நம்ம செய்திக்குழுவை அச்சப்படுத்தும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறார்கள். எனவே சேலம் மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இது போன்ற சட்டவிரோத மதுக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி வினோத். கேஃபு எடுத்துட்டு வா. டைமண்ட் வேற பிளாக் பேரல் ஒண்ணு கொடுத்தாச்சு. 20 வாங்கிட்டீங்களா?